உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மினி பஸ்களில் இலை ஓவியங்களை உடனடியாக மறைக்க போக்குவரத்து துறைக்கு தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரவீன்குமார், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிற்றுந்துகளில் உள்ள இலை ஓவியங்களை மறைக்க போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். Should be done by today evening. Yes, promise will be covered by today. Ella small buses le engeyo the leaf symbol irke that will be covered. போலியாக தேர்தல் பறக்கும் படை என்று வருபவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வெளியிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உண்மையானவர்களை அடையாளம் காணும்படி பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டார். அமைச்சர்களுக்கு மாநில போலீஸ் பாதுகாப்பு விலக்கப்பட்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு தரப்படும் என்றும் பதட்டமான ஓட்டுச்சாவடிகளை கண்டறிந்து நேரடி இணையதள கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். கிரிட்டிக்கல் போத் டெஃபினிஷன் இருக்கு. 4-5 கேட்டகரியில கிரிட்டிக்கல் இருக்கலாம். One is vulnerable booth. Vulnerable இருக்கலாம். Vulnerable என்ன அர்த்தம்? There may be ஒரு group of people அவருக்கு ஒரு பயம் இருக்கு, நமக்கு vote போடும்போது யாரோ ஸ்டாப் பண்ணுவாங்க, நீங்க vote போடாதீங்க. So அந்த மாதிரி ஹேம்லெட் இருந்தா that booth is called vulnerable booth. So all vulnerable booths are critical booths. அப்புறம் ஏதோ பூத்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல 90% பேர் vote போட்டாங்க. அந்த 90%ல ஒரே கேண்டிடேட்டுக்கு 75% வந்துச்சு. அது கிரிட்டிக்கல். அப்புறம் லாஸ்ட் இயர் இன்சிடென்ட் நடந்தது, அது கிரிட்டிக்கல். அதே மாதிரி 3-4 கேட்டகரியா இருக்கு கிரிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும். அதை வச்சு லிஸ்ட் நம்ம எடுத்ததா சுமார் திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் லிஸ்ட். ஃபைனல் லிஸ்ட் கம்ஸ் ஒன்லி வென் தி டிஸ்ட்ரிக்ட் தி அப்சர்வர் சர்டிஃபைஸ். அப்சர்வர் சர்டிஃபை பண்ணுவாங்க, அப்போ த ஃபைனல் லிஸ்ட் வரும் த கிரிட்டிக்கல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சுமார் 9400 பூத்ஸ் இருக்கு. சென்னை அரௌண்ட் 287. மேக்ஸிமம் இஸ் விழுப்புரம் 915. கடந்த தேர்தலில் குறைந்த ஓட்டுப்பதிவு பதிவான தொகுதிகளில் அதிக ஓட்டுப்பதிவு நடைபெற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் பொது தேர்தல் பார்வையாளர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரவுள்ளனர் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். 30% மேல் டாஸ்மாக் மது விற்பனை இருந்தால் விசாரணை நடத்தப்படும் என்றும் மது கடத்தல் கண்காணிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் கூறினார். They are supposed to give every alternate day sales in each shop. Every sales irke and how much is more than the last year. Enge 30% mele pona that is monitored. Yaar vaangirukanga, who has bought it, anmari pannuva. And we have put more check posts in Puducherry area so that sonnaga nama kadile vaanga matanga வெளிய இருந்து வரும். So that also we have put more. முன்னதாக தேர்தல் கமிஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட நடிகைகள் கௌதமி, ரோஹிணியின் விழிப்புணர்வு வேண்டுகோள் மற்றும் தேர்தல் கமிஷனின் பிரச்சார பாடல் மற்றும் படங்களை பிரவீன்குமார் வெளியிட்டார். நமக்கு வாழ்க்கையில நிறைய தோஷங்கள் இருக்குங்க. அதுல எல்லாத்துக்கும் தெரிய போறது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும். அந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய கருவி ஏற்கனவே நம்ம கையில இருக்கு. அதுதான் நம்மளுடைய வாக்களிக்கிறதுக்கான உரிமை. உங்க எதிர்காலத்தை நம்ம எதிர்காலத்தை யார் கையில ஒப்படைக்க போறீங்கிறது நல்ல யோசிச்சு பொறுப்பான முடிவா எடுங்க.